Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. எதிர்நீச்சல் சீலோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆக போகுதா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானுமே உங்களுக்கு தனித்தனியாக ரிப்ளை அமைச்சிட்டேன். ஏன் அப்படின்னா எல்லோரும் வந்து இந்த சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆக போகுது. பிகாஸ் ஆடுகளம் சீரியல் வருது இல்லையா? ஸோ ஆடுகளம் சீரியலில் வந்து நைட் 9:30 டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. 9:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீசன் 2 நைட் 8 மணிக்கும் மருமகளை 10 மணிக்கு மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துருமோ? ஸோ எதிர்நீச்சலோட டைமிங்ஸ் அதனால் சேஞ்ச் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் சொல்லி பார்த்துட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டுடலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ எதிர்நீச்சல் தொடர்கிறதும் சரி, எதிர்நீச்சலும் சரி, இந்த ரெண்டு சீரியலுமே 9:30 தான் டெலகாஸ்ட் ஆச்சு. எதிர்நீச்சல் சீரியலோட டிஆர்பி கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால 9 மணிக்கு கொண்டு வந்தாங்க. பட் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் நினச்ச அளவுக்கு வரல. ஸோ அதனால் சீசன் 1 முடிச்சாங்க. சீசன் 2 மறுபடியும் 9:30 டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் 9:30 இப்போ டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியலோட டைமிங் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற பேச்சு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, லாஸ்ட் வீக் எதிர்நீச்சல் தொடர்கிறது ஸ்லாட்டை விட்டுருச்சு. சின்ன மருமகள் சீரியல் தான் ஸ்லாட் லீடர் ஆச்சு. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் சீரியலை பீட் பண்ணி எதிர்நீச்சல் தொடர்கிறது 7.50 அப்படின்னு சொல்லி 9:30 பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து கொற்றவையோட என்ட்ரி வந்துச்சு. 2 நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ட்ரி வந்தாலுமே அந்த 2 நாள் பயங்கரமான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. தர்ஷன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொற்றவை வீட்டுக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எபிசோட் 7.73 அப்படின்னு சொல்லி ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. சரி, அவங்களோட என்ட்ரி அன்னைக்கு மட்டும்தான் ரேட்டிங் இந்த அளவுக்கு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க இந்த கொற்றவை வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்காகவே எல்லாரும் பார்த்துருப்பாங்க போல். அந்த நாள் 8.44 அப்படின்னு சொல்லி 9:30 ரொம்ப நாளுக்கு அப்புறமா நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு சன் டிவியில். ஸோ அவங்களோட என்ட்ரிக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க போல், நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. 7.50 அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறமா 9:30 சன் டிவி கிடைக்கிற ரேட்டிங். ஸோ டிஆர்பி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 9:30 தான் எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இந்த சீரியல் டைம் சேஞ்சஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் கிடச்சிருச்சு. ஸோ எதிர்நீச்சல் இனிமேல் டைம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஆடுகளம் சீரியலில் 7 o'clock லான்ச் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அண்ணம் சீரியலில் 10 மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவொடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.